ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு மவுஸ் ஓவர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவ் டு எலமெண்ட், டபுள் கிளிக் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ பாருங்கள், நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் விண்டோஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன், இம்ப்ளிசிட்டி வெயிட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த வெப்சைட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? Control A, Control C. ஸோ URL வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். driver.get URL வந்து நம்ம கொடுத்துலாம். காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பாருங்கள், இங்கே வந்து நான் மவுஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இங்கே மவுஸ் வச்சா தான் வந்துட்டு இந்த மெனு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ சப் மெனுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெனு சப் மெனு. ஸோ இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்கலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து மெனு சப் மெனு வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஸோ இதில் வந்துட்டு ட்ராவல் ஏஜென்ட் லாகின் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் கீழே வந்துட்டு கான்டாக்டஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஏர்போர்ட்ஸ் இது ஒரு லிங்க் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இப்போ ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு யூஆர்எல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் மவுஸை வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் மவுஸை வச்சாதான் வந்துட்டு இந்த மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டு எலமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலினியமில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன்ஸ் ஆக்ட்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெப் டிரைவரோட ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிரைவர். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. ஸோ பாருங்கள், இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், ஆக்ட் டாட் மூவ் டு எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மூவ் டு எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து கசரை வந்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்பயும் போல தான். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பாத் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ்பாத் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஐடி இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பாத்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஐடி ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம டார்கெட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்பயும் போல தான் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுப்போம் இல்லையா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் பாத் வந்து இங்கே நம்ம இப்போ காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டாட் பில்ட் பெர்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆக்ஷன் கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆக்ஷன்ஸ் ஆக்ட் ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ் டிரைவர். இப்போ ஆக்ட் டாட் மூவ் டு எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு மவுஸை வந்துட்டு ஜஸ்ட் அங்கே மூவ் பண்ணுறோம். எந்த எலமெண்ட் மூவ் பண்ணுறோன்னா இந்த எலமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் தான், நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துருக்கோம். இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், பில்ட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு பில்ட் பெர்ஃபார்ம் கொடுக்கணும். பில்ட் ஆக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்தா மட்டுமே வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இது ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. ஜஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மவுஸை வந்துட்டு அந்த எலமெண்ட் மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? லாகின் சைன் அப் மேலே வச்ச உடனே வந்துட்டு நம்மளுக்கு அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கசர் வந்துட்டு அங்கே நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, தெரியுதுங்களா? மவுஸ் அங்கே வச்சுன்னே வந்துட்டு சப் மெனு வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? மெனு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் இதை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பாத் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ட்ராவல் ஏஜென்ட் லாகின் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு லிங்க் பை லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. எக்ஸ்பாத்க்கு பதிலாக லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆக்ட் டாட். இப்போ நான் வந்துட்டு டபுள் கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ டபுள் கிளிக் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ லொக்கேட்டர்ஸில். ஓகேங்களா. லிங்கோட டெக்ஸ்ட் என்னங்க, நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லையா, ட்ராவல் ஏஜென்ட் லாகின், அதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ஆக்ஷனுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பில்ட் பெர்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. பில்ட் பெர்ஃபார்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாகின் மேலே வந்துட்டு மூவ் பண்ணி வச்சிடும் கசரை. ஸோ கசர் மூவ் பண்ண உடனே வந்துட்டு மெனு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ட்ராவல் ஏஜென்ட் லாகின் இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம். டபுள் கிளிக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. டபுள் கிளிக் கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ரன் ஆகுது. ஸோ பாருங்கள் கிளிக் ஆகுது. ஓகேங்களா. அந்த பேஜும் வந்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜில் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் ஏதோ ஒரு லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம டபுள் கிளிக் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஏர்போர்ட்ஸ் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஏர்போர்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணோம் இல்லையா. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு நான் வந்து கண்டென்ட் கிளிக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஆக்ட் டாட் கண்டென்ட் கிளிக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. கண்டென்ட் கிளிக். இங்கே வந்துட்டு அதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லிங்க் டெக்ஸ்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஏர்போர்ட்ஸ். ஓகே. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அதே மாதிரி தாங்க பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ். ஓகேங்களா. பில்ட் பெர்ஃபார்ம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு லாகின் சைனப்பில் வந்துட்டு மவுஸ் ஓவர் வரணும். ஸோ அதுலேருந்து ட்ராவல் ஏஜென்ட் லாகின் பேஜுக்கு வரணும். ஓகே வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்கோம் ஏர்போர்ட்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். கண்டென்ட் கிளிக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி மவுஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் டு எலமெண்ட் பார்த்தோம். ஸோ ஒரு கசர் எடுத்து ஒரு எலமெண்ட் மேலே மூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பார்த்தோம். ரைட் கிளிக் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.